எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல பிரியாணி தான் செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுப்போம். பாத்திரம் வந்து கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதோட ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நிறைய கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எவ்வளோக்கு போடுறோமோ அப்போ தான் கொஞ்சம் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை வந்து அது போகணும். இப்போது புதினா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வேகணும். இது கூட 1 கப் தயிர். தயிர் வந்து நல்ல புளிப்பில்லாத சுத்தமான தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தயிரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது காரம் அதிகமாக இருக்காது, ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சில்லி பவுடர். இது காரம் அதிகமாக இருக்கும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மசாலாவோட சிக்கனையும் சேர்த்து அப்படியே கிளறி விட்டுப்போம்.
இது கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்குவோம். அதான் அந்த உப்பு வந்து சிக்கனில் வந்து நல்லா இறங்கும். இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து அது மேலே அப்படி மழைச்சாரல் மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் சிக்கன் இப்படி இருக்கு பாருங்கள், பார்க்கவே நாக்கு ஊறுதா. ஓகே, இப்போ வந்து நான் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கணும். 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா அதுக்கு ஈக்குவலாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த மெத்தடில் தான் நானும் எடுத்திருக்கேன். நம்ம அதை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரி விட்டுப்போம். இப்போது மூடி போட்டு நம்ம அந்த சிக்கனை வந்து வேக வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து தண்ணி வந்து எவ்வளோ ட்ரை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தம் போட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, 15 மினிட்ஸ் வந்துடுச்சு. இப்போது நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு வந்து பார்ப்போம். ஓகே, பிரியாணி நல்லாவே வந்திருக்கு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.